இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். 15 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 4 தக்காளி ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இதோட ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆறுந்தோம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் முள்ள அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னியோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.